ரீசெண்டா நடந்த ஒரு விழாவுல சிவகார்த்திகேயன் நம்ம தனுஷ் வந்து ராஞ்சனா படம் மூலமா ஹிந்திக்கு போயிட்டாரு. அதனால தமிழ்ல அவருடைய இடத்த நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு தனுஷ். அதாவது இவங்க 2 பேருமே ஒரே மேடையில தான் பேசியிருக்காங்க. இதுக்கு பதில் சொன்ன தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்ல என்னுடைய இடத்த நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன். இன்னும் ஒரு 15 வருஷங்களுக்கு தமிழ்ல நான் தான் என்னுடைய இடத்த நிரப்புவேன். நான் தான் நடிப்பேன். அதுக்கப்புறம் வேணா நான் வேற எந்த மொழிக்கு வேணாலும் போகலாம். அப்ப யார் வேணா என் இடத்த ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா லைட்டா வந்து சிவகார்த்திகேயனுக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ அதர்வா சைட்ல இருந்தும் நடந்துட்டு இருக்கு. அதர்வாவோட படங்கள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்க படம் என்ன அப்படின்னு கேட்டா, பாலாவோட இயக்கத்துல அவர் நடிச்ச பரதேசி. அந்த பரதேசி படத்தோடைய பலனா இவருக்கு கிடைச்சது 3 படங்கள். இரும்பு குதிரை, ஈட்டி, அதுக்கப்புறம் கணிதன், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அதர்வா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அவர் நிறைய உழைப்புகளை கொடுக்குறாரு. அதை பாக்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சினிமாவில் உங்க அப்பாவோட இடத்த நீங்க நிரப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்க அப்பா மாதிரி வரணும்னு நினைக்கல, நடிகர் சூர்யா மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நாளுக்கு நாள் என்னுடைய உழைப்பை அதிகமாக்கிக்கிட்டே போறேன். அதனுடைய பலன் கண்டிப்பா இந்த 3 படங்களும் வெளிவரும்போது நீங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு யார் என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.